திடீரென்று அந்த பத்திரிகையாளர் காட்சியில் வனிதா விஜயகுமார் கதறி அழுதார். பிறகு சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தமாஷா பேசினாங்க. அப்படி நொடிக்கு ஒரு தடவை தன்னுடைய பாவனைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை படைத்தவர் வனிதா விஜயகுமார். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நாட்டு 45 வயது கணவனும் 40 வயது மனைவியும் குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். கணவன் ராபர்ட் மாஸ்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 45 வயசாச்சு, உனக்கு 40 வயசாச்சு, அதனால் கல்யாணம் வேண்டாம் என்று மறுக்கிறார். எப்படியாவது குழந்தை பெற்றுக்கணும்னு அசாத்தியமான வேலைகளெல்லாம் செய்கிறாரு. அதில் ஒரு வேலை என்னென்னா, ரொம்ப கேவலமான அருவருப்பான, நாம் பேச முடியாத ஒரு செயலை செய்கிறாரு. அது சென்சார் அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி என்று தெரியவில்லை. 45 வயசு கணவனும் 40 வயசு மனைவியும் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு டாக்டர்களின் ஆலோசனையை நாடலாம். டாக்டர்கள் ஆலோசனைப்படி நல்ல விஷயங்களை இந்த படத்தில் சொல்லியிருக்கலாம். அதற்கு பதிலாக படுக்கையறை காட்சிகள் என்று ஒரே பிரச்சனை தான். 2 பேரும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இதில் அரைக்கால் சட்டை மாதிரி ஒரு கவனை போட்டுக்கிட்டு கவர்ச்சியும் காட்டுகிறார் வனிதா. இன்னமும் நான் கதாநாயகனாகத்தான் நடிப்பேன் என்று சொல்லுகிறார். படம் வந்து அடல்ட்டு படம், அடல்ட் சூழ்நிலை படம். குழந்தை குட்டிகளோடு பார்க்க முடியாது, தனித்தனியாக வேண்டுமானால் பார்த்து கொள்ளலாம். இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு இந்த படத்திலே கதாநாயகனாக நடித்தவரும் தன்னுடைய கணவர் என்று சொல்லிக்கொள்வருமான ராபர்ட் மாஸ்டர் வரவே இல்லை. தன்னுடைய படத்தின் ப்ரமோஷனுக்கு கதாநாயகிகள் தான் பெரும்பாலும் வராமல் இருப்பாங்க. முதல் தடவையாக கதாநாயகன் ராபர்ட் மாஸ்டர் ப்ரமோஷனுக்கு வரவில்லை. ஒருவேளை அவருக்கு இந்த கதை பிடிக்க